இந்த பேசேஜில் ஒரு பதில் இருக்கு, அதை முடிப்போம். How to grow in the knowledge of God. நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். என்னன்னா, நாலேஜ் ஆஃப் காட், ரெவலேஷன் நாலேஜ் ஆஃப் காட் எவ்வளோ முக்கியம்னு சொன்னேன். ஹவு இம்பார்ட்டன்ட் த ரெவலேஷன் நாலேஜ் ஆஃப் காட், தேவனை அறிகிற அறிவு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கொஞ்சம் பேசினேன் நான். இப்போ எப்படி தேவனை அறியலான்னு பேசுவேன். நாளைக்கு எந்தெந்த தேவனை பற்றி தானே தப்பான அறிவு வச்சிருக்கிற ஒரு 10 காரியம் சொல்ல போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்டியனிட்டியில் கடவுளை பற்றி தப்பான அறிவு வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஓகே, கடவுளை எப்படி அறிகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவி இல்லாமல் அறிய கஷ்டம், முடியவே முடியாது. Without the help of the Holy Spirit, you cannot know the revelation knowledge of God. நல்லா கவனமாக கேளுங்க. இவங்க 3 பேர் இருக்காங்க, ரூபன், ரெபேக்கா, ஜூடா. உண்மையா ஜூடா, ரூபன், ரெபேக்கா இவங்களை பற்றி தெரியணும்னா அவங்க 3 பேர் வாழ்கிற இடத்துல இருந்து அல்லது 3 பேருக்குள்ள யாராவது ஒரு ஆள் சொன்னாதான் நமக்கு தெரியும். மற்றதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்து பேசுறது தான். நம்ம பேசுகிறோம்னா ஒரு ஆள் பார்த்து பேசுறது தான். ஒரு ஆள் அறிஞ்சு பேசுகிறாங்கன்னா, இப்போ ரெபேக்காவை பற்றி ஒரு ஆள் அறிஞ்சு பேசணும்னா அவங்க ஹஸ்பண்ட் நடத்த முடியும், அவங்க பிள்ளைங்க நடத்த முடியும். மேபி அவங்க கூட வேலை செய்கிறவங்களால கொஞ்சம் முடியும் கூட. அவங்க ஹஸ்பண்டை பற்றி ஒரு ஆள் சொல்லணும்னா அறிஞ்சவங்க சொன்னா தான் முடியும். அறிஞ்சவங்க அங்கேருந்து சொன்னது தான் சரியா இருக்கும். மேபி ரெபேக்கா சரியா சொல்லும், மேபி அதை விட சைமன் கூட சொன்னா. அதே போல ஜூடா சொன்னதான். மற்றவங்க சொல்றதெல்லாம் ஒரு சைட்டு ஒரு கலரை பார்த்துட்டு தான் சொல்லுவீங்க, உண்மையா இல்லையா? அவங்க வீட்டில இருந்து வந்தா தான். ஸோ பைபிள் திட்டமா சொல்லுது. அடுத்தது வாசிப்போம். நமக்கோ வெர்ஸ் 10, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒரு ப்ரொஃபெட்டிக்ல இருக்கிற பெரிய மிஸ்டேக் இதுதான். தீர்க்கதரிசிகளை நான் கரெக்ட் பண்ணணும்னா இந்த விஷயத்த தான் கரெக்ட் பண்ணுவேன். ப்ராஃபட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, they want to know, they want to have forensic revelation about people or something. அதாவது ஃபொரென்சிக்கா சொல்லணும்னு விரும்புறாங்க. வெளிப்பாடு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள இந்த உலகம் கடவுள் மாதிரி நினைக்குது. நிறைய பணக்காரன் ஆயிடுறாங்க. ஏன்னா ஃபொரென்சிக் ரெவலேஷன் ரொம்ப மக்கள் இன்னைக்கு ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. சுகமாக்குறவங்க, வியாதியை சுகப்படுத்துறவங்க கூட அந்த இடத்துல இல்லை. பட் இந்த தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இன்னைக்கு கடவுள் மாதிரி ஆயிட்டாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்க ஹையர் லெவல்ல போயிட்டாங்க. லைக் சுபி வர்கீஸ் சின்ன பையன், 30 வயசு கூட ஆகல, பெரிய லேண்ட் ஓனர், பெரிய ரிசார்ட் கட்டிட்டாரு. காடிலாம் வந்தாரு. இன்னும் 2-3 லேண்டை கொடுத்து வச்சிருக்காங்க அவருக்கு ஃப்ரீயா. எதுக்கு? வெளிப்பாடு சரியா சொன்னதுனால. பட் சில ப்ராஃபட்ஸ் பேர் நான் சொல்ல மாட்டேன், சில ப்ராஃபஸி பண்றவங்க இவ்வளவு ஃபொரென்சிக்கா சொன்னாலும் பெரிய பெரிய ப்ராப்ளம் அவங்ககிட்ட இருக்கு. நான் பாஸ்டரோல் கிட்ட பழகிட்டு இருக்கிறதுனால பாஸ்டரோல்கிட்ட ரிலையபிளான சாஸ்டேன் சாட்சிகளை சொல்லுவேன். பெரிய பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதை வெளியில இப்போ கூட என்னால் இப்படி சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு. பட் they are still powerful prophets. நான் அவங்க கிட்ட என்ன தப்பு சொல்றேன்னா, இவனுங்க தேவனை பற்றி தானே ஃபொரென்சிக் போகாம மனுஷனை பற்றி ஃபொரென்சிக் போயிட்டாங்க. கடவுளை பற்றி தானே ஆழங்களை தேடாம மனுஷனை பற்றி ஆழங்களை தேட ஆரம்பிச்சாங்க. ஜீசஸ் எப்படிப்பட்ட சூப்பரான ப்ராஃபட்டா இருந்தாங்கன்னா,
அவர் பிதாவை தானே ஆழங்களை தேடிட்டே இருந்தாரா? அதனால மீன் வயிற்றுல என்ன இருக்குன்னு அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும், சகை பேர் தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாமே சொல்லிட்டாலே இல்லை, ஒரு சில இடத்துல தான் சொன்னார். டேய் வலையை எந்த பக்கத்து போடுங்கடா கிடைக்கனாரு, அந்த பக்கம் போடுறாங்க கிடைக்குது. பிகாஸ் யூ நோ இஸ் ஃபாதர். நான் உங்ககிட்ட கேட்குறது அதுதான். நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், கடவுளை பற்றி யாரெல்லாம் ஃபொரென்சிக்கில் போகிறீங்களோ, கடவுளை பற்றி தெளிவு வழிபாடு கிடைக்குதோ, உங்களோட லைஃப் தான் முதல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். உங்களுடைய நீங்கள் மறுரூபமாயிருவீங்க. இன்னும் உலகத்தையே மறுரூபமாக்கி உலகத்தில் உள்ள வாழ்க்கையெல்லாம் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் உள்ளுக்கு குப்பையாக இருந்தால், நான் உள்ளுக்கு குப்பையாக இருந்தால், இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட நடக்கிற ஒரு. நம்மளாம் என்ன நினைச்சிடறோம்னா, நம்ம சரியாக சொல்லிட்டதுனால நம்ம லைஃப் காட்டுக்கு வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது, கடவுள் நம்மளை பயன்படுத்துறதுனால என்னொன்னுமா செய்யலாம். ஸ்டீல் பாருங்க, நான் என் லைஃப் சரியாக்கலை, இன்னும் ஃபேமிலிலேயோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நான் அதை பற்றிலாம் பிரேக் த்ரூ கேட்காம இவங்க இன்னும் வரைக்கும் இன்னும் பிரேக் த்ரூ என்ன கேட்குறாங்கன்னா, நான் இந்த ப்ரொஃபெட்டிக் திங்கர்னு பிரதர் எட்சன் வந்தார்ல, ஜெசோடியன், அவரை நான் வந்து 2-3 இயர்ஸ் அகோ பார்த்து ஜெசோடியன் மீட்டிங்கில் இதை மட்டும்தான் சொன்னேன். தயவு செய்து மற்ற ப்ராஃபட் சொல்லணும், ப்ரொஃபெட்டிக் கால் இருந்துச்சுன்னா மற்ற ப்ராஃபட் மாதிரி தப்பு போயிடாதீங்க. நீ மக்களை பற்றி ஆழமாக சொல்கிறியோ இல்லையோ, கடவுளை பற்றி தான் ஆழத்துக்குள்ளே போயிட்டே இரு, அவரை பற்றி தானே வெளிப்பாடுக்குள்ளே போயிட்டே இரு. அவர் அன்பானவர்னு தெரியும், அன்பானவர்னு சும்மா சொல்லாத, அன்பின் ஆழம்னு ஒன்று இருக்குது, அகலம்னு இருக்குது, அதை போய் கண்டுபிடி. அவருக்குள்ள சமாதானம் இருக்கு, அவர் சமாதானம் சமாதான பிரபு அப்படின்னு பைபிள்ல எழுதப்பட்டது சொல்லாத, அந்த சமாதானத்துக்குள்ள நான் பூந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போன்னு சொல்றேன். Go dive deep in God. அவருடைய ஆழத்துக்குள்ள உள்ளுக்கு மூழ்குங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க, பரிசுத்தாவி பாருங்க, எது உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க. பாருங்க, தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை பரிசுத்தாவி கொண்டு வந்து வெளிப்படுத்தினார். உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணியிருக்காரு? உங்களுக்கு உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே கடவுள் சில விஷயங்களை பிளான் பண்ணி வச்சுட்டாரு. நல்லா கவனமா கேட்கணும். உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே கடவுள் உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்க விஷயத்த பரிசுத்தாவி வெளிப்படுத்துறாரு. அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு கேட்கிறேன். உங்களை பத்தி நீங்க கண்டுபிடிச்சிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, கடவுள் மற்றவங்களை பத்தி உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு, உங்க ஃபேமிலியை பத்தி, பிள்ளைங்களை பத்தி. நீங்க பிள்ளைங்களை பத்தி கூட ரொம்ப பயத்துல பாஸ்ல நடந்ததை வச்சு பிள்ளைங்கள் மேல, கணவன் மேல, பிள்ளைங்க மேல பயப்படாதீங்க. ரெவலேஷன்ல மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த விஷயத்துல வெளிப்பாடு கிடைக்கணும். உங்க பிள்ளைங்களை பத்தி, உங்க கணவனை பத்தி, உங்க மனைவியை பத்தி, உங்க ஃபியூச்சரை பத்தி உங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க. வெளிப்பாடு கிடைக்கணும். இந்த எல்லா வெளிப்பாடை விட பிதாவை பற்றி தான ஆழங்களை பரிசுத்தாவை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நல்ல வசனம் படிங்க. verse 10 was powerful word. எனக்கு இந்த பகுதியிலே ரொம்ப பிடிச்சமானது verse 10 தான். ரொம்ப அற்புதமான அந்த 10ல ரொம்ப பிடிச்சது the depth of God. These are the things God has revealed to us by His Spirit. The Spirit searches all things, even the deep things of God, even the depths of God. டீப் திங்ஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. அதாவது தமிழ் பைபிள் போட்டிருக்கு, தேவனுடைய ஆழங்களை ஆராய்ஞ்சிருக்கிற ஆவியானவர் இருக்கிறார். ஐயா, உங்களுக்குள்ள வாழ்ற ஹோலி ஸ்பிரிட்டுக்கு தேவனுடைய ஆழங்கள் எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் உங்களுக்கு என்ன தெரியல, நான் எனக்கு என்ன தெரியல? இந்த கேள்வி தான் நான் கேட்கணும். நீங்க கேட்கணும் ஹோலி ஸ்பிரிட்டை சொல்லணும், உங்களுக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு என்ன தெரியல. Can I taste you? Can I know you? இப்படி ப்ரே பண்ணுங்கயா ப்ளீஸ்லா. அது சும்மா ப்ரே பண்ற நேரத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கேளுங்க. Can I know you? எனக்கு நீங்கள் எது கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்களை பற்றி தானே வெளிப்பாடு கொடுங்க, அறிவு கொடுங்க. எனக்கு சாப்பாடு தேவை இல்லை, என்னோட தேவை, என்னோட நம்பர் 1 தேவையோ நோவிங் யூ தான். ஏன்னா நல்லா கவனிங்க, நோவிங் த ஃபாதர் த்ரூ த சன் பை த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி இட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? பிதாவை இயேசு மூலமாக பரிசுத்த ஆவியான உதவியை கொண்டு அறிவதே
நித்திய ஜீவன். பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவி மூலம் அறிவது தாங்க நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவையும் குமாரனையும் அனுபவிக்கிறது தான் நித்திய ஜீவன். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அனுபவிக்கிறது தான் நித்திய ஜீவன். மறுபடியும் சொல்லுங்க, பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் அனுபவிப்பது தான் நித்திய ஜீவன். அதை ருசிப்பது தான் நித்திய ஜீவன். சரி, எப்படி இந்த அறிவு வருது? தொடர்ந்து படிப்போம். பரிசுத்தாவி தான் தராராம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பரிசுத்தாவி நமக்குள்ள வாழ்றான்னு சொல்லிட்டேன், ஏன் நமக்குள்ள அந்த அறிவு வரல அப்படி கேட்டிங்கன்னா, என்ன எங்க கீ இருக்குன்னு சொல்றேன், எதை செஞ்சா அது கிடைக்குன்னு சொல்றேன். படிப்போமா எல்லாரும்? Verse 11, மனுஷனுடைய ஆவியே என்று எவனும் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். மனுஷனுடைய ஆவி இருந்தால் தான் மனுஷனை அறிய முடியும். எத்தனை நாய் வளர்க்குறீங்க, உங்களை பற்றி ஃபுல்லாக தெரியும் நினைக்கிறீங்க? தெரியாது. ஆனால் பக்கத்தில் ஒரு நாயை கட்டிட்டு வரீங்க, உடனே தெரியுது. வளர்ந்து என்ன சொல்றேன், வளர்ந்து புரியல உங்களுக்கு? மறுபடியும் சொல்லுகிறேன், எவ்வளவு நாயை வளர்க்குறீங்க வீட்டில், அந்த நாய்க்கு நீங்க கவலையா இருக்கீங்க கூட தெரிய மாட்டேது. ஆனா ஒரு நாயை கட்டிக்கிட்டு வரீங்க, கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க, அந்த நாய்க்கு உடனே தெரியுது. அதான் இவ்வளவு நேரம் சொல்ல வரேன். காரணம், மனுஷனுடைய ஆவிதான் மனுஷனுக்குரியவைகளை அறிய முடியும். என்ன இல்ல நாய்க்கு? மனுஷனுடைய ஆவி இல்ல. மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியவைகளை அறிய முடியும். அதே போல தேவனுடைய ஆவியில இருந்தா மட்டும்தான் தேவனுக்குரியவைகளை அறிய முடியும். இல்லைன்னா நாய் கதை தான். நம்ம என்ன மாதிரி இருப்போம், கடவுளுடைய ஆவி பெறாம, கடவுளுடைய ஆவிகிட்ட தொடர்பு இல்லாம நாய் மாதிரி சுத்திட்டு இருப்போம் கடவுள் பக்கத்துல. அவரை மட்டும் அறிவு இருக்காது. நாய் மாதிரி எப்படி நம்ம சுத்துவோம், எப்படா ஒரு நாட்கள் இதை தூக்கி போடுவாரு, சாப்பாடை தூக்கி போடுவாரு, இதை தூக்கி போடுவாரு, சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். ஆனா அவருடைய சித்தத்தை செய்ய மாட்டோம், அவருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்க தெரியாது. காரணம் நம்ம நாயா இருப்போம் அவர்கிட்ட. whatever he gives, அது எதுக்கு நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம். காலில் சுத்திக்கிட்டே இல்லைன்னா கிடைக்காதுடா, சாப்பாடு கிடைக்காதுடா. எதா இருந்தாலும் நமக்கு சுயநலத்துக்காக வாழ்வோம். பாகமதா. ஆனா கடவுள் நம்மளை எப்படி படிச்சார் தெரியுமா? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைச்சார். so that we can relate to him 100% like Jesus. எப்படி ரிலேட் பண்றாரோ அது மாதிரி ரிலேட் பண்ண முடியும்னு படிச்சார். அதனாலதான் பவுல் இந்த மாதிரி ஜெபிக்கிறாரோ, இயேசு எப்படி பிதாவை அறிஞ்சாரோ அதே மாதிரி நீங்கள் அறியணும்னு நான் ஜெபிக்கிறேன். அங்கத்தான் எல்லா கீ இருக்கு. நீங்க அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே நீங்க எது கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, அன்னாட நான் எதை சாப்பிட்றேனோ இல்லையோ, உங்களை ருசிக்கணும், உங்களை அறியணும், அப்படி கேட்டுட்டே. அது பரிசுத்த ஆவி மூலமா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதெல்லாம் வெளிப்படுத்தினார்னு பைபிள் சொல்லுது. எல்லாத்தையும் வெளிப்படுத்திருக்காரு. இங்க பாரு, வெளிப்படுத்துவாரா வெளிப்படுத்தி இருக்காரா? இந்த வேர்ட்டை படிங்க. verse 10, verse 10. He going to reveal or already revealed? God has revealed. தமிழ் எழுதிருக்கு, அவர் வெளிப்படுத்திட்டாராம். வெளிப்படுத்தினது ஏன் நம்ம மண்டையில ஏறலன்னா, நடுவுல ஒரு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னு தொடர்ந்து படிப்போம். மனுஷனுடைய ஆவி அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். இந்த வசனம் நம்ம படிச்சா உங்களுக்கு தெரியும்ல. இவ்வளவு நேரம் சொல்லி புரியல, படிச்சா போல புரியல. இப்ப நாய் கதையை சொன்ன பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும். 11ஆம் வசனம் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி புரியும். மனுஷனுடைய ஆவி தான் மனுஷனுக்குரியவைகளை அறிய முடியும். ஆமென். அப்படி போல verse 11, அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருத்தனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். சில பேர் நாய் கூடயே வாழ்ந்துட்டு போயிடறான்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? They don't want to get married because they like the dog so much. In the same way, no one knows the thoughts of God except the Spirit of God. When thoughts of God போட்டு வச்சிருக்கிறான்,
நான் ஆம்பிளிஃபையரில் படிக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான் அப்படியா? Verse 11. For that person who knows the thoughts and motives of man accepts the man's spirit within him. So also no one knows the thoughts of God except the Spirit of God. அடுத்த வசனத்தை படிப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். எல்லாரும் சொல்லுங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எப்ப பார்த்தாலும் உலகத்தில இருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, உலகத்திலிருந்து வருகிற ஸ்டைல்ல டீல் பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவி இருக்கிறாரு, தேவனுக்குரியவர்களை அறியறதுக்கு இருக்காரு. Now we have received not the spirit of the world but the spirit who is from God, so that we may know and understand the wonderful things freely given to us by God. இப்பதான் கீ சொல்ல போறேன். பரிசுத்தாவிட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலான்னு தான் 12ஆம் வசனம் சொல்லுது. 13ஆம் வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளால பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த வசனத்தை எல்லாரும் படிங்க, கொஞ்ச நாள் படிங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். கமான் 12 படிச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் தான் கீ இருக்கு. நான் இப்போ கேட்ட ஒரு கேள்வி என்ன, ஹவு டு நோ காட்னு எழுதுனா இங்கே தான் ஆன்சர் இருக்கு. எப்படிமா சொல்லுங்க? பரிசுத்தாவி இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க. பரிசுத்தாவி வந்து எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்திட்டார். சொல்லுங்க, எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார். எங்க வெளிப்படுத்திருக்கிறார்னா ஸ்பிரிட்ல வெளிப்படுத்திருக்காரு எனக்குள்ள. நல்லா கவனமா கேட்கணும். எங்க வெளிப்படுத்தினார்னா தேவனுடைய எல்லா காரியங்களையும் ஆழங்களையும் ஆவியான உள்ளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா ஏன் நம்மளோட மைண்ட்ல தாட்ல வரல அப்படின்னா, உள்ளுக்கு இருக்கிற ஸ்பிரிட்ல இருந்து தாட்டுக்குள்ள எப்படி டிரான்ஸ்பர் பண்ணோம்னா, மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளால பேசாமல் ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளால பேச 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 ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தும், கம்பைன் பண்ணுமா, அதை கனெக்ட் பண்ணுமா. ஸ்பிரிட்ல உள்ளது சோலுக்கு வரணும்னா மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளை பேசக்கூடாதான். மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளை பேசணும்னா என்ன அர்த்தமா? praying in the spirit is the key. praying in tongues is the key. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணுமா, பேச பேச. அதுக்கு எதுக்கு தெரியுமா பேசணுமா? அந்நிய பாஷை எதுக்கு தெரியுமா பேசணும்? பேச பேச யோசிச்சுக்கிட்டே பேசணும். தேவனுடைய ஆழங்கள் இப்போ வெளியே வரணும், எனக்குள்ள தேவனுடைய ஆழங்களை கண்டுபிடிக்கணும். நான் அந்நிய பாஷை பேச பேச. அதனால தான் அந்த அந்நிய பாஷை மட்டும் பிசாசு உங்களை நிரந்தரமா பேச விட மாட்டான். நீங்க பாருங்களேன், அந்நிய பாஷை மட்டும் ரொம்ப பேர் ரொம்ப நாளைக்கு பேச மாட்டாங்க. அப்படி பேசுனாங்கன்னா 2-3 அந்நிய பாஷை பேசிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? they cannot continue. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் அனுப்புறது, அந்நிய பாஷை வீடியோ. அதை போட்டு வேணும்னு ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் யோர் ஸ்பிரிட் டு லேர்ன் டு ரிசீவ். நீங்க என்ன சொல்லுவாங்க, உங்களோட ராடார் நல்லா இருக்கும், ரிசப்ஷன் நல்லா இருக்கும். உள்ளுக்கு இருக்கிற ஸ்பிரிட்ல இருந்து மைண்ட் இழுக்கும், அதை சிக்க சிக்க சிக்கன்னு இழுக்கும். நீங்க நம்பலன்னா ஒரு வசனத்தை படிச்சு அதோட தான் முடிக்க போறேன். நீங்க படிச்சுன்னா பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளை பேசணும், மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளை பேசக்கூடாது. தமிழ்ல பேசி இங்கிலீஷ்ல ப்ரே பண்ணுங்க, தமிழ்ல ப்ரே பண்ணுங்க. பட் ஹோலி ஸ்பிரிட் உள்ளுக்கு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காரு. ஹோலி ஸ்பிரிட் லாங்குவேஜ்ல பேசுனீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் இழுத்து கொண்டு அதை கொடுப்பாரு. நீங்க பரிசுத்தாவியில ஜெபம் பண்ணும் போது தேவனுடைய ஆழங்களை பேசுகிறீர்கள், ஆழங்களை அள்ளுறீங்க. உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எங்க போச்சு? யாரு? ஐசியோ டாக்டர் வேலையா மக? ஓகே. verse 13 இங்கிலீஷ்ல படிங்க.
This is what we speak, not the words thoughts by human wisdom, but in the words thought by the Spirit, explaining spiritual realities with the Spirit thought words. The person without the Spirit does not accept the things that comes from the Spirit of God, but considers them foolishness. Cannot understand them because they are discerned only through the Spirit. The person with the Spirit makes judgment about all things, but such as a person not subject to merely human judgment. For who has known the mind of the Lord so as to instruct him? We have the mind of God. அடிச்சா already. இதை சும்மா இருக்குது, படிக்கும் போது சரியா விளங்கல. ஆனால் சொல்றார் பவுல் கடைசியாக சொல்லிட்டார், நாங்கள் பரிசுத்தாவியில் பேசி பேசி கடைசியாக எங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா தேவனுடைய மைண்ட் எங்களுக்கு வந்துருச்சுன்றார், தேவனுடைய சிந்தனை எங்களுக்கு வந்துருச்சுன்றார். அப்படின்னா என்னன்னா கடவுளுடைய தாட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியுதுன்றார், கடவுளுடைய சிந்தனை எல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு. Praying in tongues is a key. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஒருத்த அந்நிய பாஷை பேசும்போது பக்தி விருத்தி அடைவான். edify himself, is edifying himself. Praying in tongues, praying in the Spirit is powerful matter to have right knowledge of God. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், இன்னொரு வசனம் சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம தமிழில் படித்து முடிச்சிடுவோமா, இதை முடிச்சுட்டு போவோம், அப்புறம் போவோம். தமிழில் படிக்கிறேன் கேளுங்க. அவைகளால் நாங்கள் verse 13, நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துகிறோம். பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகள். இன்னும் கொஞ்சம் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே போய் பாருங்க, நீங்க பாஷைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். எப்ப பாஷைகள் மாறுதோ தேவனுடைய ஆழங்களை எழுத்துடுவீங்க. பாஷைகள் நல்லா கவனிங்க. அந்நிய பாஷைகள் மாறணும்னா, கொஞ்சம் டீப்பரா போகணும்னா, ஏற்கனவே உள்ள அந்நிய பாஷைய தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். எப்ப ஒரு ஆள் ஏற்கனவே கிடைச்ச அந்த கொஞ்சம் அந்நிய பாஷைகளை டங்ஸ்ல பேசுறத நீங்க லாயலா இல்லைன்னா, ஃபெய்த்ஃபுல்லா இல்லைன்னா, அடுத்த லெவல்ல உள்ள அந்நிய பாஷை கிடைக்காது. அடுத்த லெவல்ல உள்ள அந்நிய பாஷை கொஞ்சம் புதுசு கிடைக்கும் போது நீங்க அதுல கொஞ்சம் ஆழமா போகலன்னா அடுத்த அந்நிய பாஷை கிடைக்காது. இன்னொன்னு சொல்லிட்டா, எல்லா ப்ராஃபட்டுங்களும் தீர்க்க தரிசனம் சரியா சொன்னவெல்லாம் எங்க தான் ஒர்க் பண்ணாங்க? இங்கதான் ஒர்க் பண்ணாங்க. அந்நிய பாஷையில தான் ஒர்க் பண்ணாங்க, வேற எங்கேயுமே இல்லை. யாருக்களுங்க அந்நிய பாஷை தான் ரகசியம். ஏன் ஆப்பிரிக்கன் ப்ராப்பர்ட்ஸ்லாம் அவ்வளவு ஃபாரன்சிக்கா இருக்கானுங்க, அவ்வளவு சரியா சொல்றானுங்க? ராத்திரி 12லேருந்து 6 மணி வரைக்கும் அந்நிய பாஷை விடாம பேசுவாங்க. 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இன்னும் சில ப்ராஃபட்ஸ் விடிய காலம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்நிய பாஷை தான் ப்ரே பண்ண. அந்நிய பாஷை உங்களுக்கு தெரியுமா? அந்நிய பாஷை எங்க கொண்டு போய் முடிச்சிடும்னா வெளிப்பாடுக்குள்ள கொண்டு போய் முடிச்சிடும். அதுக்கு இருக்கிற பவர் அதுதான். praying in tongues. அந்நிய பாஷையில ஒரு லெவல்ல பேசிட்ட பிறகு எங்க பார்த்தாலும் நீங்க அந்நிய பாஷையிலேயே பேசிக்கிட்டு இருங்களேன், பைத்தியக்காரன் மாதிரி சொந்தமா பேச ஆரம்பிச்சிருங்களேன், பயங்கரமா கடவுளுடைய மைண்ட் தாட்ஸ், கடவுளுடைய சிந்தனை எல்லாம் நமக்கு சரியா கிடைக்கும். அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை நீங்க யோசிப்பீங்க. ஏன் தெரியுங்களா? கடவுளுடைய கவுன்சில், கடவுளுடைய ஆலோசனை சங்கத்துல நீங்க ஒரு ஆளா மாறிடுவீங்க. யூ பிகம் பார்ட் ஆஃப் காட்ஸ் காடோட கவுன்சில் குரூப்ல இருப்பீங்க. கடவுள் என்ன பேசுறாரோ அப்படியே தெரியும் உங்களுக்கு, என்ன வழிபடுத்துறோம் அப்படியே பேசும். இப்படிதான் பைபிள் எழுதுனானுங்க. புதிய ஏற்பாட்டில் பைபிள் எழுதுனாங்க தெரியுமா? ஏன் பழைய ஏற்பாட்டில் பைபிள் எழுதினவங்க கூட கடவுளை பற்றி சரியா தெரியலன்னா, புதிய ஏற்பாட்டில் பைபிள் எழுதினவங்க அப்படிதான் எழுதினானுங்க. சரியா அந்நிய பாஷையில பேச பேச கடவுளோட மைண்ட்ல எழுதினானு, கடவுளோட மைண்டை கண்டுபிடிச்சாங்க. யாரோ ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? உள்ளுக்கு இருக்கிற உங்க மேல இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பிடுங்க. பவுல் தீமோத்தி சொல்றாட்டி, நான் எப்பவோ வரம் உனக்குள்ள வந்துருச்சு, எப்பவோ அது உனக்குள்ள வந்துருச்சு, பட் நீ தான் ஃபேன் த ஃப்ளேம்.
அந்த எப்படி அந்த காஜாங் சாத்தியை பார்த்துருக்குன்னு இப்படி ஃபேன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த நெருப்பு வந்து புகையா வராது, அந்த அனல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபேன் பாட்டுனா அனல் போயிடும், அப்படியே டிம் ஆகும். இந்த ஃபேன் தெரியுமா அப்படி பண்ற நெருப்பு மண்ணுக்கு, அதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேச உள்ளுக்கு அனல் முட்டுவீங்க. உங்க வீட்டில் உங்க கார்ல சும்மா அந்நிய பாஷையை தட்டி விட்டுட்டு டிரைவ் பண்ணுங்க. அந்நிய பாஷை தட்டி விடுங்க. வீட்டில் அந்நிய பாஷை ஓடிட்டு வேலை செய்யுங்க, அந்நிய பாஷை ஓடிட்டு. முடிஞ்சா காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்நிய பாஷை ப்ளே பண்ணுங்க. 10 நிமிஷம் ப்ளே பண்ணிட்டு அப்படியே கிளம்பு. அப்படியே கொஞ்ச நாள் மௌனவுங்க நீங்களே சேர்ந்து. அவைகளால் நாங்கள் மனுஷன் போதிக்கிற 13ஆம் வசனம், மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியங்களோட என்ன பண்றோம்? சம்பந்தப்படுத்துறோம். சொல்லுங்க, சம்பந்தப்படுத்துறோம். சொல்லுங்க, அந்நிய பாஷை பேச சொல்லுங்க, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியங்களோட கனெக்ட் பண்ணிடுறோம். அதை கனெக்ட் பண்ணி விட்டுரும். நீங்க ஆவிக்குரிய மனுஷன், அந்நிய பாஷை வந்து ஒரு ஆவிக்குரிய விஷயம். தேவன் ஆவியா இருக்காரு, உங்க ஆவியும் ஆண்டவரோட ஆவியும் ஒன்னா செயல்பட ஆரம்பிச்சிடும். ஓகே, ரோமர் 8 படிச்சு இந்த 2 வருஷத்தோட என்ன பாட்ட போறேன். 27ஆம் வசனம், இது 26, 27 படிங்க. ரோமன்ஸ் இங்கிலீஷ்ல படிமா. 8:26, 27. எல்லாரும் கடைசி அங்க பாருங்க, ரொம்ப கவனமா இருங்க. கொஞ்ச நேரம் தான் கவனமா இருங்க. 8:26. In the same way, the Spirit helps us in our weakness. We do not know what we ought to pray for, but the Spirit Himself intercedes for us through the wordless groans. And He who searches our hearts knows the mind of the Spirit, because the Spirit intercedes for God's people in accordance with the will of God. மலையாள படியா ஐயா, மலையாள படி என்ன 26, 27. Roh Allah datang. Menolong kita yang lemah ini. Kita tidak tahu bagaimana kita patut berdoa. எப்படி ஆவியில ஜெபம் பண்றதுன்னு நமக்கு தெரியாத போது Roh itu sendiri memohon kepada Allah dengan elegan yang tidak dapat diutarakan. பாத்தீங்களா, அந்த பரிசுத்தாவியே நமக்குள்ள இருந்து வேண்டுவார். அன்னை பாஷை பேசும்போது பரிசுத்தாவி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டார். வேண்டும் பொழுது என்ன நடக்குமா? படிங்க. Allah yang mengetahui isi hati manusia. Mengerti apa yang dimaksudkan oleh roh itu. Karena roh itu memohon kepada Allah bagi umatnya sesuai dengan kehendak Allah. பாத்தீங்களா, கடவுளுடைய சித்தம் என்னன்னு கண்டுபிடிச்சுதான் ஆவியானவர் ஜெபம் பண்ணி அந்த சிந்தைக்கு நம்மளை கொண்டு வருவார். சரி, தமிழ்ல படிச்சு முடிக்கிறேன். 26, 27 அந்தபடி சொல்லுங்க எல்லாரும். அந்தபடியே ஆவியானவரும் நம்மளது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க, என்னோட பலவீனங்களை எனக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம்னா, அடுத்த வசனம் சொல்லுது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினா. எப்படி ப்ரே பண்றது, எப்படி சரியா ப்ரே பண்ணி ஆவிக்குரியவர்களை பெற்றுக்கொள்றது நமக்கு தெரியலையா? தெரியாம இருக்கனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யலாம். ஹோலி ஸ்பிரிட் வந்து பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யலாம். அந்நிய பாஷையில வேண்டும் போது இதான் நடக்குது. ஆவியானவர் தான் வேண்டார். அடுத்த வசனம் verse 27. ஆவியானவர் எப்படி வேண்டாரா? தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். தமிழ் அழகா போட்டிருக்கான். ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி வேண்ட 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 அந்நிய பாஷை வேண்ட 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 என்ன செய்யறார்னா, இருதயங்களை ஆராய்ச்சி பார்க்கிறவர் ஆவியானவருடைய சிந்தை இன்னதென்று கொடுக்கலாம். ஆவியானவருடைய சிந்தை நமக்கு வந்துருமா? ரோமர்ல 1 கொரிந்தியர்ல படிச்சோம்னா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை வருதுன்னு, அதே தான் இங்கேயும் சொல்றாரு. அந்நிய பாஷை பேச பேச you will have mind of God, because Holy Spirit will pray according to the will of God.
he know how to pray and get the will of God. ஆவியானவருக்கு தெரியும் எப்படி சித்தத்தின்படி ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதனால நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை வரும். ஆமென். இன்னைக்கு ராத்திரி போயிட்டு நீங்க கண்டிப்பா 15 நிமிஷம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். நாளைக்கு வரணும். நாளைக்கு வந்து நீங்க என்கிட்ட சொல்லணும். நாளைக்கு ஒரு நாளாவது ட்ரெயின் பண்ணணும். இந்த நிமிஷத்துல இருந்து அந்நிய பாஷை கூட பேசுனீங்களா இல்லையா? நாளைக்கு வந்தோன்னு கேட்பேன், நீங்க அந்நிய பாஷை கூட பேசுனீங்களா இல்லையா? நானும் அதே ட்ரைனிங்ல போவேன். போயிட்டு வாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.